வயகுல்லூ மின் அப்சாரிஹிம், அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள சொல்கிறானே, எப்பொழுது தாழ்த்திக் கொள்ள சொல்கிறான்? எப்பொழுது இங்கே தாழ்த்திக் கொள்வதற்கு கட்டளை? இதை பார்க்க கூடாது என்று அந்த ரப்புல் ஆலமீன் தடுத்திருக்கின்றானோ, எதை பார்க்க கூடாது என்று அந்த ரப்புல் ஆலமீன் தடை விதித்திருக்கிறானோ, அந்த காட்சிகள் வரும் பொழுதெல்லாம் பார்வைகளை ஒரு மூமின் தாழ்த்திக் கொள்ள வேண்டும். இதற்காக ஒரு சிறந்த ஒழுக்கமுள்ள ஒரு மூமினை உருவாக்குவதற்காக. அருமையானவர்களே, இந்த அதாவது மேற்கத்திய உலகம், யூதர்கள் கிறிஸ்துவர்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் ஒன்றுதான் இந்த ஆபாசங்களை எல்லாம் முஸ்லிம் சமூகத்திலே ஊடுருவிட்டு அவர்களை ஒரு கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தி இஸ்லாத்தை விட்டு அவர்களை தூரப்படுத்த வேண்டும். இன்றைய டிஷ்களை நீங்கள் எடுத்து பார்த்தால், இவர்கள் பூட்டியிருக்கக்கூடிய டிஷ்களை நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த ரிசீவர்களை எடுத்து பாருங்கள், என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ஆபாசங்களை முழுக்க முழுக்க பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈமான் செத்துக் கொண்டிருக்கிறது. ஈமானிய நம்பிக்கைகள் அதாவது செத்து மடிகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு ரப்பஹு கமஸலில் ஹய்ய் வல் மய்யித். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மனிதனுக்கும் நினைவு கூறாதவனுக்கும் உதாரணம் ஒரு செத்தவன் உயிரோடு இருக்கும்போது உதாரணம். அல்லாஹ்வை நினைவு கூறாதவன் அவன் அந்த உயிரோடு வாழ்வதும் ஒன்றுதான், அவன் மரணித்து மடிவதும் ஒன்றுதான் என்றுதான் நபி அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய உள்ளங்களை எது தூரப்படுத்துகிறது? அதற்கு மிகப்பெரிய பங்கு பார்வைகளுக்கு இருக்கிறது. பார்வைகள் என்ன செய்கிறது? இந்த பார்வைகள் தவறானவற்றை பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ் பார்க்க கூடாதவைகளை, அல்லாஹ் தடுத்திருக்கின்றவைகளை இந்த பார்வைகள் பார்க்கின்ற பொழுது உள்ளம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு, திக்ரை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறது. அதாவது அதே போன்று இசை, எல்லா நேரங்களிலும் இசை ஒலித்துக் கொண்டிருக்கிறது, இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் ஈமானை இல்லாமலாக்கக்கூடிய, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு தூரப்படுத்துகின்ற, படிப்படியாக இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களை விட்டு தூரப்படுத்துகின்ற செயல்களாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அடுத்ததாக, பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், தங்கள் மறை உறுப்புகளை தவறான வழிகளை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏன்? பார்வைகளில் தான் இது ஆரம்பிக்கிறது. பார்வைகளை ஒருவன் தாழ்த்திக் கொள்வான் என்றால் அடுத்த படித்தரத்துக்கு செல்ல மாட்டான். பார்வைகளை தாழ்த்தவில்லை என்றால் அந்த பார்வைகள் அவனை படிப்படியாக ஒரு மிகப்பெரிய பாவத்தின் பால் இட்டுச் செல்கிறது. எனவே அருமையானவர்களே, இஸ்லாம் உருவாக்க விரும்புகின்ற மனிதன் யார்? இஸ்லாம் உருவாக்க விரும்புகின்ற மனிதன் ஒரு ஒழுக்க சீலன், ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு மனிதனைத்தான் இஸ்லாம் உருவாக்க விரும்புகிறது. இஸ்லாத்துக்கு முன்பு அந்த சஹாபாக்களின் நிலைகளை எடுத்து பாருங்கள், அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிலை எடுத்து பாருங்கள், மற்ற சஹாபாக்களுடைய நிலை எடுத்து பாருங்கள், இஸ்லாத்துக்கு பிறகு அவர்களுடைய நிலைகளை எடுத்து பாருங்கள். எப்படிப்பட்ட சிறந்த மனிதர்கள், எப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்கள். எது அவர்களை அப்படி உருவாக்கியது? இந்த குர்ஆன் தானே உருவாக்கியது, இந்த ஹதீஸ் தானே உருவாக்கியது. இந்த இரண்டும் நமது கைகளில் இருக்கிறதா இல்லையா? ஏன் அப்படி என்றால் எங்களை இது உருவாக்கவில்லை என்றால் நாம் இவைகளை புறக்கணித்து, இவைகளை தூரப்படுத்தி, ஏதோ பரக்கத்துக்காக மாத்திரம் குர்ஆனை ஓதிக்கொள்வோம், பரக்கத்துக்காக மாத்திரம் குர்ஆனை ஓதிவிட்டு மூடி வைத்து விடுவோம். அந்த குர்ஆன் என்பது மரணித்தவர்களுக்காக ஓதுவதற்கு அருளப்பட்டது, இந்த குர்ஆன் என்பது ஏதோ பரக்கத்துக்காக வீட்டிலே வைப்பதற்கு அருளப்பட்டது என்ற ஒரு நம்பிக்கை பெரும்பான்மையான முஸ்லிம்களிடம் இருக்கிறதா இல்லையா? குர்ஆனை விட்டு சமூகம் தூரமாகியது, ஹதீஸை விட்டு சமூகம் தூரமாகியது. இப்படி தூரமாகின்ற காரணத்தால் இஸ்லாத்தை விட்டு இவர்கள் தூரமாகின்றார்கள், இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களை விட்டு தூரமாகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல்யுக்ரிம் லைஃபஹு. அல்லாஹ்வையும் மறுமையின் நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் தனது அண்டை வீட்டாரை, தனது அதாவது விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். எங்கே கொண்டு வந்து அதை கோர்க்கிறார்கள்? அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு மூமின். என் அருமையானவர்களே, இந்த ஈமானுடைய இந்த அடிப்படையான இரண்டு அம்சங்கள், அல்லாஹ்வை நம்புவது, மறுமையை நம்புவது, இந்த இரண்டையும் நாம் நம்பி இருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வை நாம் நம்பி இருக்கிறோமா இல்லையா? இதில் ஏதும் சந்தேகம் இருக்கிறதா? இல்லை. மறுமையை நாம் நம்பி இருக்கிறோமா இல்லையா? நாம் முழுமையாக நம்பி இருக்கிறோம். அனைவரும் பதில் சொல்வோம். அப்படி என்றால் இப்படி இந்த நம்பிக்கை நம்மை எப்படி மாற்ற வேண்டும் தெரியுமா? நாம் அண்டை அதாவது நமது விருந்தினர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, உபசரிக்கக்கூடியவர்களாக என்னை மாற்ற வேண்டும்.
மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் நன்மையானதை நல்லவற்றை பேசட்டும். ஃபல்யகுல் கைரன், அவர் பேசினால் சமூகத்துக்கு நன்மை, அவர் பேசினால் இஸ்லாத்துக்கு நன்மை, அவர் பேசினால் இஸ்லாமிய உம்மத்துக்கு நன்மை, அவர் பேசினால் தனக்கு நன்மை, அவர் பேசினால் தனது குடும்பத்துக்கு நன்மை, அவர் பேசினால் தனது முஸ்லிம் சகோதரனுக்கு நன்மை. இப்படி அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் நன்மையானதாக இருக்கட்டும், அல்லது அவர் வாயை மூடிக்கொள்ளட்டும். நன்மையானவர்களே, நாம் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு நாம் பேசுகின்ற வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகள் நன்மையான வார்த்தைகள், எத்தனை வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தைகள், அதாவது அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தரக்கூடிய வார்த்தைகள் என்று சிந்தித்திருக்கிறோமா? மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என் அருமையானவர்களே, நபி அவர்கள் சொல்கிறார்கள், நன்றாக பாருங்கள், எதோடு முடிச்சு போடுகிறார்கள் என்று பாருங்கள், எதோடு இதை முடிச்சு போடுகிறார்கள் என்று கவனியுங்கள். அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பக்கூடியவன் என்ன செய்ய வேண்டும்? நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி இருக்கட்டும். நல்லதை பேசுறது ஒரு புறம் இருக்கட்டும், நிலை என்ன? பேசினாலே அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தரக்கூடிய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வெறுப்பை பெற்று தரக்கூடிய வார்த்தைகள். இவர்கள் அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பிக்கை கொள்கிறார்களோ தங்கள் அண்டை வீட்டார்களை நோவினை செய்யாமல் இருக்கட்டும். இந்த போதனைகளின் மூலமாக நபி அவர்கள் எதை விரும்புகிறார்கள்? ஒரு சிறந்த மனிதரை உருவாக்க விரும்புகிறார்கள், ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு முஸ்லிமை உருவாக்க விரும்புகிறார்கள். அருமையானவர்களே, இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளை மாத்திரம் இஸ்லாம் போதிக்கவில்லை. இஸ்லாம் ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த மனிதருக்குரிய பண்புகளை போதிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். இந்த ஹதீஸ் எதிலே பதிவாகி இருக்கிறது என்றால் திருமிதியிலே பதிவாகி இருக்கிறது. துண்டும் வந்துவிட்டது. இத்தோடு நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த ஹதீஸை மாத்திரம் சொல்லி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா. ஒரு முழுமையான மூமினை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா? ஒரு முழுமையான ஒரு இறை விசுவாசியை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா? ஒரு முழுமையான இறை விசுவாசியை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்கள் என்றால் அவர் யார் தெரியுமா? அவர் அழகான பண்புகளுக்கு சொந்தக்காரர், அவர் அழகான பண்புகளை உடையவர் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சொல்கிறார்கள், வஹியாருக்கும் ஹியாருக்கும் லினிசாஹிம் குலுகா. உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களில் சிறந்தவர் தனது மனைவிமாருக்கும் சிறந்தவர், தனது மனைவிமாருக்கும் சிறந்தவர் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் ரெண்டு பகுதிகளை தெளிவுபடுத்துகிறது. ஒன்று, நல்ல பண்புகளை சிலாகித்து கூறும் ஒரு பகுதி, முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி, இந்த ஹதீஸினுடைய நடைமுறை வாழ்க்கையிலே எவ்வாறு ஒரு நல்ல மனிதனை அடையாளம் காணுவது, நடைமுறை வாழ்க்கையிலே எவ்வாறு ஒரு சிறந்த மூமினை அடையாளம் காணுவது என்ற பகுதி. இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. முதல் பகுதி, முழுமையான ஈமானுக்கு சொந்தக்காரர் யார் என்றால் நல்ல பண்புகளை உடையவர் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இரண்டாவது பகுதியிலே சொல்கிறார்கள், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? தனது மனைவிக்கு சிறந்தவராக இருக்கக்கூடியவர். அருமையானவர்களே, மனைவிக்கு சிறந்தவர் என்றால் இது எப்படிப்பட்டது? நீங்க இடைக்கிற ஒருத்தரை பழகுறீங்க, ஒரு சில நாட்களுக்கு ஒருத்தரை பார்க்கிறீங்க, அவரோட உங்களுக்கு நல்லா பழகலாம், எந்த பிரச்சனையும் வராது. அப்படி ஒருத்தரை நீங்க சந்திக்கிறீங்க என்று சொன்னா மாதத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை, அல்லது மாதத்துக்கு இருமுறை, அல்லது வாரத்துக்கு இருமுறை, இப்படி நீங்க சந்திக்கிறீங்களே, இப்படியானவர்களோடு உங்களுக்கு நல்ல முறையில் பழகலாம், நல்ல முறையில் நடந்து கொள்ளலாம். ஆனால் ஒருவர் தன்னோடு 24 மணித்தியாலம் இருக்கிறார் என்றால், அதாவது தனது மனைவி அவனது வாழ்க்கையுடைய துணைவியாக மாறுகிறார் என்றால், அந்த மனைவியோடு அவன் நடப்பதை வைத்துத்தான் ஒரு சிறந்த முஸ்லிமை இனம் காண முடியும், ஒரு சிறந்த முஸ்லிமை அடையாளம் காண முடியும் என்பதை நபி அவர்கள் இங்கு சொல்ல வருகிறார்கள். அருமையானவர்களே, இந்த ஹதீஸ் எதை சொல்லவில்லை என்று சொன்னால், அதாவது சிலர்கள் போலியாக சொல்வார்கள், எனது கணவர் சிறந்தவர், எனது கணவர் உயர்ந்தவர், அதில் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது, ஒரு சண்டை சச்சரவு வருகின்ற பொழுது கணவருக்காக பேசக்கூடியவர். அதை இந்த ஹதீஸ் சொல்லவில்லை. இந்த ஹதீஸ் சொல்கிறது என்னவென்றால், உண்மையாக தனது மனைவியோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளக்கூடியவர். ஏனென்றால் இது ஒரு கடினமான விடயம், இது ஒரு கஷ்டமான விடயம். அதனால் தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களிலே சிறந்தவர் யார் என்றால் தனது மனைவியோடு நல்ல பண்புகளோடு நடக்கக்கூடியவர். அருமையானவர்களே, மனைவிகளும் குழந்தைகளும், அதாவது கணவன் வீட்டுக்கு வருகின்ற பொழுது அந்த கணவன் எரிந்து விடுகிறான், அந்த கணவன் தனது கோபத்தை வெளிப்படுத்துகிறான், வெளியிலே வரக்கூடிய சந்திக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் இங்கே கொட்டுகிறான் என்றால், அந்த கணவன் வீட்டுக்கு வருவதும் வராததும் அவர்களுக்கு ஒன்றுதான். ஆனால் ஒரு சிறந்த மனிதர், ஒரு நல்ல கணவரை பொறுத்தவரையில் அவரது வருகையை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்?
நான் எனது மனைவிமார்களுக்கு ஒரு சிறந்த கணவனாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். எனவே நறுமையானவர்களே, உயரிய பண்புகளை உருவாக்குவதற்குரிய ஒரு மிகப்பெரிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடங்கள் பணிவிடை செய்தேன். அஷர சினீன் என்று சொல்கிறார்கள். 10 வருடங்கள் நான் நபி அவர்களுக்கு பணிவிடை செய்தேன். நபி அவர்கள் எப்பொழுதுமே என்னை சீ என்று கூட சொல்லியதில்லை. இது எவ்வளவு கஷ்டமான ஒரு விடயம். அதாவது தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களோடு தான் ஒவ்வொருவரும் கடுமையாக நடந்து கொள்வார்கள். தங்களுடைய பண்புகளை காட்ட மாட்டார்கள். வெளியிலே வரக்கூடியவர்களுக்கு நன்றாக தங்களுடைய பண்புகளை காட்டுவார்கள். தனக்கு கீழ் வேலை செய்கின்ற பணிபுரிகின்றவர்களோடு எப்படி நடந்து கொள்வார்கள்? நறுமையானவர்களே, நபியுடைய நிலை என்ன? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி அவர்கள் சீ என்ற வார்த்தையை கூட பாவிக்கவில்லை. நபி அவர்கள் ஒருபோதுமே லிமா ஃபால்த கதா, ஏன் இவ்வாறு செய்தாய், ஏன் நீ இவ்வாறு செய்யவில்லை என்று கேட்கவில்லை என்றால் இது எதை எடுத்து காட்டுகிறது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உயரிய பண்புகளை போதிப்பது மட்டுமல்ல, அதை நடைமுறைப்படுத்தினார்கள். எனவே நறுமையானவர்களே, நாம் உயரிய பண்புகளை நமக்குள் உருவாக்கிக் கொள்வோம். இஸ்லாம் சொல்கின்ற இபாதத்துகளும் அந்த உயரிய பண்புகளை நம்முள் உருவாக்குவதை தான் போதித்துக் கொண்டிருக்கிறது. எனவே ஒரு முன்மாதிரி